நிறைய கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த வெளியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம். 1ஆம் வசனத்தில், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாக எருசலேமிலும் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உனக்கு எழுந்து வருவதில்லை அப்படின்னு வசனம் சொல்லியிருக்குது. 2ஆம் வசனம் போட்டு, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, சிறைப்படுத்தி கொண்டு சீயும் குமாரத்தையே உன் கழுத்தில் கட்டில் அணிச்சிருந்துரு, அவிழ்த்து விடு அப்படின்னு இருக்கு. கட்டுரை பிள்ளைகளாக நீங்கள் ஆண்டவருக்காக எழும்ப முடியல, நான்லாம் ஆண்டவருக்கு என்னத்தை செய்வேன், நான் ஆண்டவருக்கு என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் ஒரு நேரம் நினச்சி பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது எலும்பு சீயோனே எலும்பு, உன் வல்லமை தரித்துள்ள. அப்போவும் கட்டுரை பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே கர்த்தர் வல்லமை கொடுத்துருக்கிறார். இப்படி வல்லமை தரித்திருக்கிற நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்னா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட எந்த தாளமும் இல்லை, நான் இப்படி தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாதவரை பார்த்து சொல்ல அப்படின்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் எந்த இடத்துல போய் பயப்படாதீங்க, என்ன பேசணும் தெரியும் தயக்க வேண்டாம், பேசணும் ஆவியானவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்துலையும் எலும்புனா தான் நீங்கள் என்ன செஞ்சு செயல்பட முடியுமே தவிர, நீங்கள் ஆண்டவருக்கு எலும்புல உங்களால் செயல்படவே முடியாது. ஆண்டவருக்காக எலும்பு ஆண்டவரை நீ பயன்படுத்தணும்னு சொன்னால் தான் பயன்படுத்த முடியும். அதனால் ஆண்டவர் நிறைய சொல்லியிருக்கிறது எலும்பு சீயோனே எலும்பு, வல்லமையே தரித்துக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிருக்கிறேன். கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் தரித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை எடுத்து நினைச்சுவார், பிரகாசிக்க பண்ணுவார். அதான் வேதம் குருகுரு சங்கதி எபேசியரில் போட்டிருக்கோம், 5:14 போட்டிருக்கோம், தூங்குற நீ மரித்தோரை விட்டு எலும்பு, கர்த்தருடைய பிரகாசிக்க பண்ணுவார் அப்படின்னு வசனம் இருக்கும். அப்போ கர்த்தர் பிரகாசிக்க பண்ண வேண்டுமானால் நம்ம எழும்பணும். நம்ம எழும்புனா தான் என்ன செய்ய முடியும், நம்ம ஆண்டுடைய காரியத்து வேலையை செய்ய முடியும். அது மாத்திரம் இல்லை, அதில் போட்டுக்கும் உலகம் எழுது பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குதான். அந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறதுனால நம்ம ஆண்டவர் பற்றி தெரிஞ்ச பிள்ளைங்க எழும்பாமல் இருந்தோம்னா ஆண்டவர் மனசு கஷ்டப்படும். அதனால் கட்டுரை பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டவரை பற்றி அறிஞ்ச பிள்ளைங்க, வேதத்தை நல்லா அறிந்த பிள்ளைகள், அவருக்காக நீங்கள் என்ன செய்யணும், எழும்பணும். நீங்கள் வேதத்தை பற்றி தெரியலைன்னா நீங்கள் என்ன செய்யணும், வேதத்தை நல்லா புரிகிறதுக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து வேதத்தை நினைச்சணும், வாசிக்கணும், வேதத்தை வசனத்தை நினைச்சணும், தியானிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை கொண்டு செய்கிறதுக்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதான் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு எலும்பி பிரகாசி கர்த்தரின் மகிமையின் மேல் உதித்தது அப்படின்னு இருக்கு. அப்போ எலும்பி பிரகாசிக்கணும். நம்ம எலும்புனா தான் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ண முடியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் எழும்புங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் எழும்பி ஆண்டவருக்காக காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.